இன்னைக்கு யார் யாருக்கு மேட்ச்னா ராப்டோர் சிசி தமிழ் கிராக்கர்ஸ் சூஸ் டு ராப்டோர் சிசி ஃபீல்டிங்க. ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு நந்து ஸ்ட்ரைக்கில், விக்கி நான் ஸ்ட்ரைக்கில், முருகன். ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4 அவுட் வந்திருக்கு. வைட். தட்டி விட்டு 1-2 ஆகுமா, 2க்கு திரும்பியிருக்காங்க. நல்ல காலிங்க, 2 வந்திருக்கு. தட்டி விட்டுருக்காரு. இங்கே ஒரு ரன் மட்டும் வந்திருக்குங்க. நல்ல ஃபீல்டிங். பாடியில் எடுத்து வந்திருக்காருங்க. ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. உள்ளே விட்டுருக்காரு பாலை. தட்டி விட்டுருக்காரு. நேராக போகுது, கேப்பில் போகுது. 2 ஆகுமா? 2க்கான முயற்சி. 2 ஆயிருக்குங்க. ஃபஸ்ட் ஓவர் டீஸ் தமிழ் கிராக்கர்ஸ் 10 ரன்கள் மட்டும் எடுத்திருக்கு. செகண்ட் ஓவர் போட ஃபிரோஸ். ஃபஸ்ட் பாலே சுற்றுறதுக்கான எய்ம் போனால் டாட் பால் ஆகிருக்கு. செகண்ட் பால் ஒரு 6 எடுத்தால் இருக்காருங்க. ஃபஸ்ட் பாலை விட்டால் செகண்ட் பால் ஒரு 6 வந்திருக்கு. அரைஞ்சி விட்ருக்காரு. அங்கே கையிலே தானே விழுந்திருக்கு. அங்கே ஒரு ரன் வந்திருக்குங்க. முருகன் தட்டி விட்ருக்காரு. அங்கே ஒரு சிங்கிள் கிடைக்குமா? இல்லைங்க. மீண்டும் ஒரு டாட் பால். அடுத்தடுத்து டாட் பால் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. 2 ஓவருக்கு 17 தமிழ் கிராக்கர்ஸ். தேர்ட் ஓவர் போல நந்து, அவருக்கான செகண்ட் ஓவருங்க. பாடியில் பட்டு சிங்கிளாக மாறுமா? மாறிக்கு. முருகன் அடித்தார். கைக்கே போயிருக்கு. விக்கெட்டுங்க. முருகனோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஃபஸ்ட் விக்கெட்டை இழந்திருக்கு தமிழ் கிராக்கர்ஸ். நியூ பேட்ஸ்மேன் உதயா. விக்கெட் கேட்ச் ஆகிருக்குங்க. அம்பையர்ஸ்காரும் விக்கெட் ஆகிருக்கு கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் தமிழ் கிராக்கர்ஸ் கேப்டன் சுரேஷ் குமார். இங்கே ஒயிட். அடித்தார் எட்ஜில். அங்கே இப்போ டாட் ஆகிருக்குங்க. தட்டி விட்ருக்காரு. அங்கே 2 ரன்னுக்கான முயற்சி. அங்கே கீப்பர் மிஸ் ஆகி 2 அவுட் மிஸ்ஸு. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ப்ரெஷர் போட்டிருக்காங்க. 3 ஓவருக்கு 21, 2 விக்கெட் இழந்திருக்கு. 4th ஓவர் போகிற ஃபிரோஸ். ஒயிடுங்க. அடித்தார். அங்கே எத்தனை ரன் வரும்? 1 ஒரு ரன் மட்டும் வந்திருக்குங்க. டாட் பால். தடுமாறாருங்க கொஞ்சம் கேப்டன். மீண்டும் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் விட்டு தமிழ் கிராக்கர்ஸ்க்கு ப்ரெஷர் போட்டிருக்காங்க பவுலிங்லேருந்து. நல்ல பிளேயிங்க ராபர்ட் சிசி.
மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ராப்டர் சிசிக்கிட்டேருந்து மீண்டும் டாட் பால் விழுந்திருக்கு. பேக் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நல்ல ஓவராக போட்டிருக்காரு. ஒரு வைடு ஃபிரோஸ்கிட்டேருந்து ஒரு நல்ல டாட் பாலுக்கு எடுத்து ஒரு வைடு வந்திருக்கு. மீண்டும் ஒரு டாட் பால் மேலே வாங்கியிருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட்டுங்க. 24 ரன். 5வது ஓவர் போட்ட கௌரவ் பாலே டாட்டில் எடுத்து வந்திருக்காரு. பார்ப்போம். விக்கி நல்லா ஆடிக்கிருக்காருங்க அந்த ஸ்ட்ரைக்கில் அடித்தாருங்க. சொல்லிலே ஒரு 6 போயிருக்கு. தலைக்கு மேலே மிகப்பெரிய ஆறுங்க. மீண்டும் அடிச்சிருக்காரு. கைக்கே தானே போயிருக்கு. உள்ளதாங்க விழுந்திருக்குப்பா. அங்கே ஒரு ரன் மட்டுங்க. ஒரு த்ரோவில் ஒரு ரன் வந்திருக்குங்க. 2 ரன் ஆகிருக்கு மொத்தம். ஒரு டாட் பால். கையில் தானே விழுந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்குங்க. விக்கெட்டுங்க. கேப்டனோட விக்கெட் இழந்திருக்காங்க தமிழ் கிராக்கர்ஸ். 5 ஓவருக்கு 33. 6வது ஓவர் போட முகமது. அங்கே ஒரு நல்ல வியூவாக ஃப்ளைன் பைக் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் பாண்டியா. அடித்தார். கேப்பில் போகுது. அங்கே நல்ல ஃபீல்டிங்கை தடுத்து விட்ருக்காருங்க. 2 ரன்னு சேமித்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. இங்கே 2 ரன் போயிருக்கு. ஒரு த்ரோவில் ஒரு ரன் மாறி இருக்கு. வைட். தட்டி விட்டுருக்காரு ஆஃபில். அங்கே கைக்கு தானே போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே வரும். ஓடி இருக்காங்க. ஒரு டாட் பால். பின்னாடி போய் ஒரு ரன் மட்டும் கிடச்சிருக்குங்க. தட்டி விட்டுருக்காரு. அங்கே 1 2 ஆகுமா? ஒரு ரன் மட்டும்தாங்க ஓடிருக்கா. வைடு, மிகப்பெரிய வைடு. வெளியிலே போயிருக்கு பந்து. அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுங்க. நல்லா அடித்த பேட்ஸ்மேன் விக்கி வெளியில் போயிருக்காரு. 6 ஓவருக்கு 41. 4 விக்கெட்ஸ் இழந்து தவிக்கிறாங்க தமிழ் கிராக்கர்ஸ். 7வது ஓவர் போட சபின். தமிழ் கிராக்கர்ஸ் விக்கெட் எல்லாம் போயிருந்துருக்கு. 4 வந்த பாலே சபின் பாலில் 4 அடிச்சிருக்காரு. பார்ப்போம். ஒரு வைடு. மீண்டும் வைடு. ஒரு டாட் பால் உள்ள கொண்டாந்தார் 2 வைடுக்கு அடுத்து. அடித்தார் நேருக்கு நேராக. விக்கெட்டு போயிருக்குங்க.
பாண்டியாவோட விக்கெட்டும் போயிருக்கு. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் வெளியில் போயிருக்காங்க. பவுலிங்லேருந்து மாறுது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வந்தார். பாலே டாட் ஆயிருக்கு. 2வது பால் மீண்டும் ஒரு டாட் பால். ஒய்டு. 7 ஓவருக்கு 47 5 ஒய்டு இல்லை, காலில் பட்டுருந்துருக்கு. 8th ஓவர் போட முகமது உள்ளே கொண்டாந்து வச்சார். மூஞ்சிக்கு நேரம் 24 பவுன்ஸ் ஏற்றிருக்கார். டாட் பால் ஆயிருக்கு. கணேஷ் ஸ்ட்ரைக்கில். உள்ளே கொண்டாந்தார். மீண்டும் காலுக்குள்ளே ஒரு ரன், 2 ஆகுமா? ஒரு ரன் மட்டுங்க. பின்னாடி தட்டி விட்டுருக்காரு. 4க்கு போகுமா? பால் நிற்கிது. வந்திருக்காங்க, ஃபீல்டிங் வந்திருக்காங்க. 2 ரன் மட்டுமே இங்கே போயிருக்கு. மீண்டும் அதே ஏரியாவில் தட்டியிருக்காரு. அங்கே நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டும் போயிருக்கு. ஒரு டாட் பால். 8 ஓவருக்கு 51 5. 9வது ஓவர் போடுறதுக்கு கௌரவ் 9th ஓவருக்கு தட்டி விட்டுருக்காரு. அங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே வந்திருக்கு. கேப்பில் போயிருக்கு. அங்கே 1, ஒரு ரன் மட்டுமே வந்திருக்கு. ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். ஸ்லோவர் 1. உள்ள எடுத்தாந்தாரு. கையில் தானே, பவுலர் கையில் தானே இருக்குது. டாட் பால். 9 ஓவருக்கு 53 5. 10வது ஓவர் போட ஷெபின். ஒரு டாட் பால். ஒய்டு. நல்லா போட்டிருக்காங்க, ப்ரெஷர் போட்டிருக்காங்க பேட்டிங் மேலே. இங்கே கணேஷ் காலில் எடுத்தாந்தார். அங்கே ரன் 2 ஆகுமா? சிங்கிள் மட்டுமே போயிருக்கு. நல்லா போட்டுக்கிட்டே இருக்காங்க ராப்டர் சிசி. அரைஞ்சு விட்டார். கைக்கே தானே போயிருக்கு. சிங்கிளாக மட்டும் மாறி இருக்கு. மீண்டும் தட்டி விட்டுருக்காரு. சிங்கிளுக்கான முயற்சி மட்டும்தான் தமிழ் கிராக்கர்ஸ் போயிருக்கு. அங்கே ரன் எதுவும் இல்லைங்க. விக்கெட் இழந்து விக்கெட்டை ஸ்டே பண்ணுறக்காண்டி போய்க்கிருக்கு. சுத்த பார்த்தாரு. ஒரு எட்ஜில் அங்கே ரன்னுக்கான முயற்சி இல்லை. ஸ்ட்ரைக்கில் வேணான்ட்டார் கணேஷ். தடுமாற்றத்தை பார்க்கலாம் தமிழ் கிராக்கர்ஸ்லேருந்து. டாஸ் பால். இங்கே 4 வந்திருக்கு. டாட் பால். டாட் பாலோட முடிச்சிருக்காரு. 10வது ஓவர் 61 5. 11வது போட ஃபிரோஸ். டாட் பாலுங்க. கடைசி 5 ஓவரில் மிகப்பெரிய ஸ்கோர் தேவையாக இருக்கும்.
தட்டி விட்டுருக்காரு. அங்கே 4 ஆகுமா? நல்லா ஸ்டாப்பிங். அங்கே ஒவ்வொரு த்ரோவில் ஒன்று வந்திருக்குங்க. ஒவ்வொரு த்ரோவில் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் வந்திருக்கு. இங்கே நிறையா வந்து பார்க்கலாம். டாட் பால், ஆனால் நல்ல ஃபீல்டிங்க. நிறையா சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீண்டும் அங்கே அடிச்சிருக்காரு. அங்கே 1-2 ஆகுமா? ஒரு டாட் பால், ஒரு சிங்கிளோட முடிச்சிருக்காரு. பின்னாடி போட்டார். 4 வந்திருக்கு கணேஷ்பேட்லேருந்து. டாஸ் பால் பின்னாடி விழுந்துச்சு. சுத்தலுக்கான முயற்சி என் டாட் பாலோட இருக்குது. 12th ஓவர் கௌரவ் கீப்பர் நல்லா ட்ரை பண்ணார், பிடிக்க முடியலை. உள்ளே எடுத்தாந்தாருங்க. இங்கே பேக் டு பேக் டாட் பால் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் தமிழ் கிராக்கர்ஸ் கடைசி 4 ஓவருக்கு மேட்ச் மாற்றுவாங்களா? மிகப்பெரிய ஸ்கோர் கொண்டு போவாங்களா? விலை வந்து அடித்தார். ஆஃபில் கைக்கே தானே போயிருக்கு. அங்கே 1-2 முயற்சி ஆயிருக்கு. அங்கே 6 மருதுபேட்டிலேருந்து 6 வந்திருக்கு. ஒரு டாட் பால், ஒரு 6க்கு அடுத்து ஒரு டாட் பால் போட்டிருக்காரு. 12 ஓவருக்கு 76க்கு 5. 13வது ஓவர் போட முகமது. மிகப்பெரிய ஸ்கோர் தேவைப்படுது. கடைசி 3 ஓவரில் டார்கெட் பண்ணி ஆடுவாங்களான்னு பார்ப்போம் தமிழ் கிராக்கர்ஸ். போன பால் ஒரு வைட். இங்கே கைக்கே தானே கேட்ச் விட்டுருக்காரு ஃபீல்டர். கணேஷுக்கான ஒரு வாய்ப்பு. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கேண்ணா. மருது வைட். தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஒரு கேட்ச், மீண்டும் ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க லெக்கில். ஆனால் அந்த இடத்துல சன்லைட் இருக்குது. அங்கே ஃபீல்டர்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. தூக்கி அடிச்சிருக்காரு. 6 கணேஷ்பேட்லேருந்து 6 பார்க்குறோம் இந்த ஓவரில். ஒரு நம்பிக்கையான பேட்ஸ்மேனுங்க தமிழ் கிராக்கர்ஸ். எப்போயுமே கடைசி முடிய டீமை கொண்டு போவார். மீண்டும் ஒரு 4 சொல்லேலே நான் மீண்டும் ஒரு 4 அடிச்சிருக்காரு. 3 ஓவர் அடித்து ஆகணுங்க. ஸ்கோர் வந்தே ஆகணும் தமிழ் கிராக்கர்ஸ்க்கு. பெரிய ஸ்கோரு. நல்ல பேட்ஸ்மேன் கணேஷ். எப்போயுமே டீமுக்குன்னு கரெக்டாக ஆடுவார். கடைசி முடிய கொண்டு போவார். சொல்லேலே மீண்டும் ஒரு 6. மிகப்பெரிய ஸ்கோரை மாற்றிருக்காரு இந்த ஓவரில். 2 6 ஒரு 4 வந்திருக்கு கடைசி 3 பாலில். விக்கெட்டுங்க. சொல்லிக்கு இருக்கையிலே விக்கெட்டு இழந்திருக்காரு கணேஷ். விக்கெட்டு போயிருக்கு, கையிலே விழுந்திருக்கு. 13 ஓவர் முடிஞ்சிருக்கு. 96க்கு 6. 14 ஓவர் நந்து வைட். ஸ்ட்ரைக்கலாம் மருது. ஒரு சிங்கிள் போயிருக்காங்க. அழகுராஜா நியூ பேட்ஸ்மேன். வைட் பால் வைட் கொடுத்துருக்காரு அம்பையர். 9 பால் சொல்லியிருக்காரு. கொடுத்து அடித்தார். ஆனால் சிங்கிள் மட்டும்தான் போகும், பால் போகலை. அங்கே ஒவ்வொருத்தர் ஒரு மிஸ்டேக்கு. ஒவ்வொருத்தர் இங்கே நிறையா பார்க்கலாம் அந்த டீமில். ராப்டர் சிசிலேருந்து
ஒரு சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காரு. பார்ப்போம். இறங்கி போய் அடித்தார். நேருக்கு நேர் 6, மிகப்பெரிய 6. போன மேட்ச் ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கின ஒரு வீரர். அங்கே திருப்பி அரைஞ்சிருக்காரு. 1 ஒரு ரன்னு மட்டும் போயிருக்கு. இங்கே விக்கெட், மருதோட விக்கெட் இழந்திருக்காங்க. அப்போச்சி ஸ்ட்ரைக்கில் ஒரு 4 வந்த உடனே பாலே ஒரு 4 எடுத்திருக்காரு. ஃபீல்டுக்கு மேலே போயிருக்கு. ஜம்ப் பண்ணி பிடிச்சாரு, போயிருக்கு. அப்படின்னு 14 ஓவருக்கு 117, 7 விக்கெட்டு. 15ஆவது ஓவர் கூட நியாஸ். அங்கே 4 பால்லே ஒரு சந்தித்த பால்லே 4 வந்திருக்கு. திருப்பி விலைக்கு வந்து அடித்தார். இறங்கி போய் 6ங்க, மிகப்பெரிய 6 ஆஃபில். நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துக்கிருக்கார் அழகு. நாலு ரன் வந்திருக்கு. இங்கே ஸ்ட்ரைட்டில் ஆளே இல்லை, கேப்பில் போயிருக்கு. மீண்டும் அடிச்சிருக்காரு. கைக்கு எதனா போயிருக்கு. ஒரு சிங்கிள் ஆயிருக்கு. அப்பூச்சி பேட்லேருந்து அவரும் அடிச்சிருக்காரு. நானும் ஒரு வீரன் அடிச்சிருக்காரு. ஒரு 4 போயிருக்கேன். இங்கே வந்து சந்தித்த 2 பால்லையும் 2 4 எடுத்தாந்துருக்காரு. அப்பூச்சி ஸ்கோர் மாற்றிருக்காரு அவரும். லாஸ்ட் பால் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் பால். டாட் பாலோட முடிச்சிருக்காங்க. 15 ஓவருக்கு 131, 7. தமிழ் கிராக்கர்ஸ் 131. ராபர்ட் சிசி சேஸ் பண்ணுமா? தமிழ் கிராக்கர்ஸ் ஃபீல்டிங் வந்தாச்சு. டிஸ்கஸிங் போய்க்கிருக்கு. நல்ல ஒரு பவுலிங் லைனப் வச்சுருக்காது தமிழ் கிராக்கர்ஸ்டே இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கி. வம்பன் ஃபஸ்ட் ஓவர் போட மருது. பழைய ஒயிட்டில் இருந்திருக்கு. டாட் பால். தட்டிக்கார். மீண்டும் ஒரு டாட் பால். அரைஞ்சாரு. அங்கே ஃபீல்டர் எடுத்திருக்காரு. ஒரு ரன் மட்டும். பால் போகலை. ஒரு மேட்ச்சு. நல்ல பவுலருங்க மருது. தமிழ் கிராக்கர்ஸோட ஒரு 4 வந்திருக்கு. நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. பண்ணிக்கு விக்கெட் எடுப்பாரா? சொல்லிலே விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டம்பில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு தமிழ் கிராக்கர்ஸுக்கு மருது. விக்கெட் இழந்து போகிறாங்க. ஃபிரோஸ் ஸ்ட்ரைக்கில்.
ஒரு சிங்கிள் போயிருக்கு. ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஓவருக்கு 7 ரன். ராப்டர் சிசி. செகண்ட் ஓவர் போட பாலா, தமிழ் கிராக்கோட வைஸ் கேப்டன். அங்கே ஒரு ரன் வந்திருக்கு. கேப்பில் ஃபீல்டர் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ரன் ஓடிருக்காரு. 6 சந்திச்ச மொதல் பால்லே 6 எடுத்து வந்திருக்காரு பாலாடு பாலில். தட்டி விட்ருக்காங்க. அங்கே 1-2 ஆகுமா? தூக்கி விட்டார். அங்கே கேட்ச் பிடிச்சி விட்டுறாங்க. கேட்ச் விட்டுருக்காங்க. கேட்ச் விட்டு அங்கே 2 ரன்னாக மாறி இருக்குது. மீண்டும் இறங்கி போய் அடித்தார். அங்கே போயிருக்கு. 4 போயிருக்கு. முயற்சி பண்ணார், பிடிக்க முடியலை. மீண்டும் ஒரு டாட் பால் எடுத்தாந்துருக்காரு. அவுட்டு கேட்குறாங்க. அவர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பேர். 2 ஓவருக்கு 21-1. ஆர்சிசி தேர்ட் ஓவர் போட மருது. வந்த மொதல் பாலே மருதுட்டு பாலில் 4 எடுத்தாந்துருக்காரு. போயிருக்கு. கேப்லே போயிருக்கு. தூக்கி விட்டார். மேலே தூக்கி விட்டுருக்காரு. அங்கே கையிலே விழுந்திருக்கேன். கையில் விக்கெட். பவுலருக்கு மேலே போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. தட்டி விட்டுருக்காரு. அங்கே 1-2க்கான முயற்சி. அங்கே 2 ரன் ஆயிருக்கு. திரும்ப முன்னாடியே கொடுத்துருச்சு. எதிர்பார்க்காத ஒரு விதமாக மாறி இருக்கு. விக்கெட் மிஸ் ஆகிருக்கு. பார்ப்போம். மருது சந்திச்ச அங்கே 6 போயிருக்கு. லோட்டாஸாக விழுந்துருச்சு. இறங்கி வந்து தட்டினார். அங்கே கேட்ச் மிஸ்ஸுங்க. கேட்ச் மிஸ் ஆகி 2 ரன் ஆகுமா? 2 ரன் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு 36-2. ராப்டர் சிசி ஃபோர்த் ஓவர் போட அழகுராஜா. ராப்டர் சிசி நல்லா பேட்டிங் போய்க்கு இருக்குது. ஸ்கோரு வருது. விக்கெட் 2 விக்கெட் போயிருக்கு. அங்கே சிங்கிள் மாற்றிருக்காரு. கீழே குனிஞ்சு அடித்தார். ஆனால் படலை. அங்கே 1 ரன் மட்டும் போயிருக்கு. ஒரு டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் எடுத்தாந்துருக்காரு. அழகு. நல்ல பவுலிங்க. இங்கே ஒரு வைட். மீண்டும் ஒரு டாட் பால். 4 ஓவருக்கு 39-2. 5வது ஓவர் கூட மருது நல்ல ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு. அழகு ராஜா. மருது 5வது ஓவர் போடுறதுக்கு
இங்கே ஒரு டாட் பால் எடுத்தாந்துக்கார வந்த பாலே தட்டி விட்டுருக்காரு. அங்கே நல்ல ஃபீல்டிங். அங்கே சுரேஷ் விழுந்து பிடிச்சாரு. அங்கே சிங்கிள் மட்டும் போயிருக்கு. அடித்தார். அங்கே ஒரு சிங்கிள். மீண்டும் ஒரு டாட் பால். தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மிஸ்டேக்கால் அங்கே 1-2 ஆயிருக்கு. 3 ஆகுமா? ஒன்லியே எடுத்தாந்தார் காலுக்குள்ள. அங்கே சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. 5 ஓவருக்கு 45 2. 6வது ஓவர் கூட மீண்டும் அழகுராஜா. அடித்தார். அங்கே 4 பெருமா கைக்கே போயிருக்கு. பாண்டியா கைக்கு. அங்கே ஒரு ரன் மட்டும் வந்திருக்கு. மீண்டும் ஒரு சுத்தல். தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஒரு ரன் மட்டும் வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. நல்லா போட்டிருக்காரு அழகு. நல்ல பவுன்ஸ் பாலுங்க. மூஞ்சிலே பட்டிருக்கு. தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே 1-2 ஆயிருக்கு. 6 ஓவருக்கு 50. 2 விக்கெட்டு. 7th ஓவர் போட முத்துக்குமார். அந்த பாலே ஆஃபில் கட் பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. தூக்கி அடிச்சிருக்காரு. நேராக போகுது. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பாலாட்டேருந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. 4 ரன்னு. அங்கே 1-2 ரன் ஆயிருக்கு. ஒரு தட்டி விட்டுருக்காரு. அங்கே கைக்கு மேலே போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. தூக்கி அடித்தார். அங்கே டாஸ் பால் 6 போயிருக்கு. மீண்டும் தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே 6 வெளியில் போயிருக்கேன். மீண்டும் ஒரு டாஸ் பால். லாஸ்ட் பால் முத்துக்குமாருக்கு. லாஸ்ட் பால். டாட் பால் எடுத்தாந்துருக்காங்க. 7 ஓவருக்கு 62. இந்த ஓவர் பெரிய ஸ்கோராக மாறி இருந்திருக்கு. 8வது ஓவர் பாண்டியா. ஒரு டாட். அரைஞ்சாறு. அங்கே ஒரு ரன் மட்டும் வந்திருக்கு. அட்டைக்கு அடிச்சிக்க பார்த்தாரு. அங்கே மேலே பட்டிருக்கு. சிங்கர் ஓடிருக்காங்க. பாடியில் பட்டு தூக்கி விட்டார். பின்னாடி 4 ஆயிருக்கு. நல்ல ஒரு ஐடியா. பவுன்ஸுக்கு அதுக்கும் தூக்கி விட்டாருங்க பின்னாடி. பெரிய சுத்தலுக்கான முயற்சி தான் போய்க்கிருக்கு. இங்கே 1-2 ஆகுமா? 2 ஆயிருக்கு. இங்கே ஃபீல்டிங் விட்டுருக்காருங்க.
ஒரு சுற்று. பெரிய ஷாட்டுக்கு தாங்க எய்ம் பண்ணுறாங்க. 8 ஓவருக்கு 74. 9வது ஓவர் கூட அழகுராஜா அவருக்கான 3rd ஓவர் போடுறாரு. அந்த பாலே 4 மாற்றிருக்காரு அழகு பாலில். நீங்கள் ஃபீல்டு விட்டுறாங்க. டாட் பால். இங்கே கேப்பில் போகுது. மாற்றிருக்காங்க. தூக்கி அடிச்சிருக்காரு 6. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு. ஓவருக்கு 87. 2. 10வது ஓவர் போட சுரேஷ்குமார். அந்த பால்லே 4 மாறி இருக்குங்க. கேப்பில் போயிருக்கு. மீண்டும் அதே ஏரியாவில் பிச்சுக்கிட்டு போதுங்க. இந்த பால் 4 ஆயிருக்கு. நல்ல ஷாட். தூக்கி அடித்தார். விக்கெட்டு எடுத்து கொடுத்துருக்காரு சுரேஷ். நல்லா அடிச்சுக்கிருந்தாங்க. விக்கெட்டு போயிருக்கு. அங்கே 6 கையில் பட்டு போயிருக்கு. டாட் பால் உள்ளே எடுத்தாந்து வச்சார். 10 ஓவருக்கு 101. 3. 11 ஓவர் போட பாண்டியா விக்கெட்டுங்க. பால்லே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபிரோஸோட விக்கெட். நல்ல பால். டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காரு. மீண்டும் சிங்கிள்கான முயற்சி போயிருக்கு. கையில் தானே இருந்திருக்கு. கடைசி முடிய தமிழ் கிராக்கர்ஸ் மேட்ச் எடுத்து போகலாம் பார்ப்போம். அங்கே பின்னாடி அடிச்சு விட்டுருக்காரு. 4 போயிருக்கு. இந்த இடத்துல ஆளே இல்லை. தட்டி விட்டுருக்காங்க. நல்ல கேம் ப்ளே பண்ணுறாங்க ராப்டர்ஸ் சிசி. நல்ல பேட்டிங் லைனப்புங்க. பவுலிங்கை விட பேட்டிங் லைனப் நல்லா இருக்குது. 11 ஓவருக்கு 108. 4. 12வது ஓவர் கூட உதயா. பாலே நல்ல லென்த்தில் எடுத்து அந்த எட்ஜில் ஒரு சிங்கிளாக மாறி இருக்குது கீப்பருக்கு பின்னாடி. ஒரு ரன் போயிருக்கு. வைட். அம்பேர் அங்கே வைடு கொடுத்துருக்காரு. மீண்டும் வைடுங்க. நல்ல பவுன்ஸ் லைன் பால். தூக்கி அடிச்சிருக்காரு நேர. அங்கே 6 மாறி இருக்கு. மீண்டும் 6 அதே ஏரியாவில். விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு உதயா. 2 6க்கு அடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா கம்பேக். பட் மேட்ச் அவங்க சைடு மாறி இருக்கு. ராப்டர்ஸ் சிசி பக்கத்து எல்லா பக்கத்தும் மாறி இருக்கு மேட்ச்சு. பன்னெண்டு ஓவருக்கு 124. 5.
16 ஓவர் போட பாண்டியா தட்டி விட்ருக்காரு, சிங்கிள் ஆகிருக்கு.